நாட்டில் ஊதிய உயர்வு தொடர்பாக மேற்கொண்ட ஒரு ஆய்வின் போது கடந்த 30 ஆண்டுகளில் நாட்டில் ஆண்டுக்கு சராசரி 56 ரிங்கிட் மட்டுமே ஊதிய உயர்வாக வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. KRJ எனப்படும் கசானா ஆய்வுக் கழகம் மேற்கொண்ட ஒரு ஆய்வின் போது நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளாக ஆண்டுக்கு சராசரி 56 ரிங்கிட் மட்டுமே ஊதிய உயர்வாக வழங்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்ற ஒருவர் மாதம் 2000த்திற்கும் குறைவாக ஊதியம் பெற்றார். 11 ஆண்டுகள் ஆகியும் கூட அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை. நாட்டில் 59.6 விழுக்காடு பட்டதாரிகள் இன்னும் 2000 ரிங்கிட்டிற்கும் குறைவான ஊதியத்தையே பெற்று வருகின்றனர். இந்த ஆய்விலிருந்து நாட்டில் குறைந்த சம்பள பிரச்சினைக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை என KRJ ஆய்வு மையத்தின் ஆய்வாளர் டாக்டர் முகமது அமீருல் ரஃபீக் அபு ரஹீம் கூறினார். இந்நாட்டிலுள்ள பட்டதாரிகளை பொறுத்தவரை தனியார் உயர்கல்வி நிலையங்களில் பயில்வதற்கு அதிக பணம் செலவாகிறது. இது வேலை செய்யும் பட்டதாரிகளுக்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சொன்னார். உதாரணத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 2000 ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானம் பெறும் பட்டதாரி ஒருவர் தனது கல்வி கடனுதவிக்கு மாதந்தோறும் 350 ரிங்கிட்டை திரும்ப செலுத்த வேண்டியுள்ளது. இது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இன்னும் பல்வேறு நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தும். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த பட்டதாரிகளில் PTPTN எனப்படும் தேசிய உயர்கல்வி கடனுதவி கழகத்திடம் கடன் பெற்ற 84 விழுக்காட்டினர் மாதம் 5000 ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானம் பெறும் குடும்பங்கள் என்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 27,16,110 மாணவர்கள் 32.29 பில்லியன் ரிங்கிட் PTPTN கடனை இன்னும் செலுத்தாமல் உள்ளனர். தங்களின் வாகன கடனை அடுத்து உயர்கல்வி கடனுதவியே நாட்டிலுள்ள பட்டதாரி மாணவர்களுக்கு பெரும் நிதி சுமையாக இருந்து வருகிறது எனவும் அவர் சொன்னார். நாட்டில் 30 வயதுக்கும் குறைவான இளைஞர்கள் கல்வி உட்பட பல்வேறு கடன்களுக்கு ஆளாகி உள்ளனர். அவர்களுள் 28 விழுக்காட்டினர் உயர்கல்வி கடன்களை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.